வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து இந்தியன் ஸ்டைல் எக் பாஸ்தா இல்லைனா வந்து எக் மேக்ரோனி கூட இது சொல்லலாம். ஸோ வாங்க அது செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 250 கிராம்ஸ் வந்து மேக்ரோனி எடுத்திருக்கேன். இது வந்து ஆல்ரெடி நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இன்கேஸ் இது வந்து எப்படி உங்களுக்கு குக் பண்ணணும்னு தெரியணும்னா ஏற்கனவே வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா, ஷேஷ்வான் பாஸ்தா நிறைய பாஸ்தா ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க பாஸ்தா வச்சு எப்படி இந்தியன் ஸ்டைல் எக் பாஸ்தா செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை வந்து எடுத்துக்கலாம். நம்ம கடாய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாக இருந்தால் அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து ஃப்ளேம் வந்து லோ பண்ணிவிடுங்க. இது கூட வந்து 3 முட்டை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ 3 முட்டை வந்து உடச்சி நான் இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். மறக்காமல் இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளேம் லோலேயே வச்சுருங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாலாம் வந்து நம்ம சேர்க்கணும். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டு அந்த எக் புர்ஜி மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா எக் புர்ஜி மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் அது உங்கள் கிட்டே இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறமா கூட வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் ஸ்லைட்டாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். மசாலாலாம் அதோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ தேவையான சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அப்புறமாவும் நம்ம வந்து சோயா சாஸ் ஃபைனலாக சேர்ப்போம். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து க்ரீன் சில்லி சாஸ். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ சாஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க மெக்கரோனி இல்லைனா பாஸ்தா வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா அப்புறமா அந்த சாஸ் எல்லாமே வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி நம்ம பாஸ்தாவில் கோட் ஆகணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. அதை இப்போ இன்னும் கொஞ்சம் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ஸோ இதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வந்து நம்ம பாஸ்தா வேக வைக்கும் போது அப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். அப்புறம் எக்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். ஸோ தேவையான அளவுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வந்து இப்போ சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேம் வந்து லோ பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வந்து நம்ம வேக வைக்கணும். ஸோ அப்போ அதான் அந்த பாஸ்தாவில் வந்து நம்மளோட அந்த சாஸ் அப்புறம் மசாலா அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து நல்லா அப்சார்ப் ஆகும். சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு வாங்க இது வந்து ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய இந்தியன் ஸ்டைல் மசாலா எக் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இல்லைன்னா எக் மேக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. நல்லா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி முட்டையும் பாஸ்தாவும் சேர்ந்து இருக்குது. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.